இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 56வது சங்கீதம் 9வது வசனம். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் உதவிக்காக அழைக்கும் அதே நாளில் யுத்தத்தின் அலை திரும்புகிறது. என் எதிரிகள் பயத்தில் தெரித்து ஓடுகிறார்கள். இந்த ஒரு காரியம் எனக்கு தெரியும், தேவன் என் பட்சத்தில் எனக்காக நிற்கிறார் அப்படின்னு இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது. பின் தங்கிய நிலையில் இருப்பது போல இன்றைக்கு நீங்கள் உணரலாம். பல்வேறு காரியங்கள் முரண்பட்டு உங்கள் வாழ்க்கையை எதிர்த்து நிற்பது போல தெரியலாம். தடைகள் மிகவும் பெரியதாக, வலிமையானதாக, அதிகாரமிக்கதாக தோன்றலாம். ஆனாலும் கவலைப்படாதீங்க. தேவன் உங்கள் பட்சத்தில் நிற்பதால் முரண்பாடுகள் உங்களுக்கானவை அப்படின்னு அர்த்தம். நான் தவறான குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவன். முரண்பாடுகள் என்னை எதிர்த்து நிற்கின்றன அப்படின்னு நினைத்தபடி நீங்கள் வாழ தேவையில்லை. அதை அப்படியே திருப்பி விடுங்க. நான் ஒரு புதிய குடும்பத்துக்குள் பிறந்திருக்கிறேன். என் பரலோக பிதா இந்த பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்துகிறாரு. அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரே தேவன். அவர் செங்கடல்களை பிரிக்கிறாரு. அவர் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிறாரு. அவர் பிறவி குருடரின் கண்களை திறக்கிறாருன்னு சொல்லுங்க. நீங்களும் தேவனும் மெஜாரிட்டி. எல்லாரும் உங்கள் பட்சம் நிற்க தேவையில்லை. அவர் ஒருவர் உங்கள் கூட நின்னா போதும். எல்லாருடைய ஆதரவும் ஊக்கமும் உங்களுக்கு தேவையில்லை. முக்கியமான ஒருவர் உங்கள் பட்சத்தில் நிற்கிறாரு. மகா உன்னதமான தேவன் உங்கள் திசையில் காற்றை ஊதுகிறாரு. உங்களை தடுமாற செய்யும்படி முரண்பாடுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. இது நடக்காது, இது வாய்க்காது அப்படிங்கிற சிந்தை உங்கள் விசுவாச ஓட்டத்திலிருந்து உங்களை வெளியேற்றும்படி அனுமதி கொடுக்காதீங்க. முரண்பட்டு எதிர்த்து நிற்பவை லட்சக்கணக்கில் எண்ணிக்கையில் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஒரே ஒரு வார்த்தை அவற்றை உங்களுக்கு சாதகமாக கொண்டு வந்துவிடும். ஆகையால் எனக்கு தீமையாக நினைக்கப்பட்டவற்றை தேவன் எனக்கு நன்மையாக முடிய செய்வார்னு நாள் முழுவதும் சொல்லிக்கிட்டே இருங்க. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வார்த்தைகளுக்கு நன்றியப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் நன்றி. இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் 100 மடங்கு பலன் தருகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இந்த பிள்ளைகளின் சூழ்நிலைகளை அறிவிங்க ஏசப்பா. எவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு மத்தியில் இப்பொழுது என்னோடு ஜெபிச்சிட்ருக்காங்கங்கிறத அப்பா நீங்கள் அறிவிங்கப்பா. அவங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா கவலைகளையும் நீங்கள் அறிவிங்க ஏசப்பா. இந்த பிள்ளைகளுடைய கண்ணீர் ஒன்றொன்றையும் உம்முடைய கணக்கில் அல்லவாப்பா நீங்கள் வைத்திருக்கிறீங்க. ஆமேன். நாங்கள் தனியாக இல்லை ஏசப்பா. நாங்கள் பின்தங்கிய நிலையில், தோல்வியின் விளிம்பில் இல்லை. எங்களுக்கு எதிரான சவால்கள் இல்லை. நாங்கள் தாக்கு பிடித்து உறுதியாய் நிற்கும்படி நீங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி பலப்படுத்தி உறுதியாய் நிற்க செஞ்சுருக்கீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எங்கள் பட்சத்தில் இருக்கிறபடியினால் எங்களுக்கு எதிரானவை எங்களுக்கு சாதகமாக மாறும்ப்பா. உமக்கு நன்றியப்பா. இந்த ஒரு காரியம் எனக்கு தெரியும், நீர் எங்கள் பட்சத்தில் நிற்கிறீர் என்று பிரகடனம் செய்கிறோமாப்பா. அமேன். என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு அதை உணருங்க. தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறாரு. அமேன். அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறதுனால வேறு எதுவும் உங்களுக்கு எதிராக நிற்க முடியாது. இப்போ இருக்கிற சூழ்நிலை தேவன் அறிவார். எப்படி முயற்சி பண்ணால் கூட இந்த பிரச்சனையை உங்களால் சால்வ் பண்ண முடியாது. அதுக்கான பொருளாதார வசதி இல்லை, அதுக்கான ஆள்பலம் இல்லை. உங்கள் உடம்புலையுமே உங்களுக்கு தெம்பில்லாத மாதிரி ஏகப்பட்ட வலிகள் வேதனைகளோடு இருக்கிறீங்க. ஆனால் தேவன் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறாரு. அமேன். உங்களுக்கு திரும்ப வாழ வயதை திரும்ப கொடுக்குறாரு. அவர் ஐஸ்வர்யராக இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய அப்பா பெரிய பணக்காரருங்கிறதுனால, அவர் ஐஸ்வர்யவானாக இருக்கிறதுனால அமேன் உங்களுடைய தரித்திரம் மாற்றப்படுகிறது. எப்படி, எந்த வழி, உங்கள் சம்பளம் இதெல்லாம் மேட்ரே இல்லை. ஆனால் உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டு மீதம் எடுக்கப்படும். திரளான ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு யோசிக்கும்போது கைகளில் எதுவுமே இல்லாமல்
2 அப்பம் 5 மீனை வைத்து அத்தனை ஜனங்களை போஷித்தார். அவருக்கு நம்ம கையில் என்ன இருக்குது, நம்மளுடைய வருமானம் எவ்வளவு, நீங்கள் எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணுறீங்க, எவ்வளவு சேமித்து வச்சுக்கிறீங்க, இதெல்லாம் மேட்ரே இல்லை. உங்களை திருப்தியாக்கி மீதி எடுக்க வைக்கணும்னு அவர் நினச்சாருன்னா எந்த வழியிலனாலும் அதை செய்ய வல்லவராக இருக்கிறாரு. ஆமென். உங்களுடைய இருதயத்தை மட்டும் இன்றைக்கு விஸ்தாரமாக யோசிங்க. தேவன் மேலே விசுவாசத்தோடு இருங்க. அவர் மீனின் வாயிலிருந்து கூட உங்களுக்கு பணத்தை தர வல்லவராக இருக்கிறாரு. ஆமென். எங்கிருந்துனாலும் எப்படியாகிலும் உங்களை போஷிக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. உங்கள் தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறாரு. எல்லா மனுஷங்க கண்கள்லையும் உங்களுக்கு தயவை கொண்டு வருவார். அந்த பண தேவை இல்லாமல் கூட ஆக்க முடியும் அவரால். அதனால் இந்த வழியில் அந்த வழியில்னு யோசிக்காதீங்க. அவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். உங்களுடைய கண்கள் அவர் மேலே நோக்கமாக இருக்கட்டும். ஆமென். அவர் ஒத்தாசை உங்களுக்கு பர்வதத்திலிருந்து அனுப்புகிறவர். ஆமென். இந்த உலகம் முழுவதையும் அண்ட சராசரத்தையும் படைத்து எல்லாவற்றையும் போஷிக்கிற தேவன் உங்களையும் கண்டிப்பாக நேசிக்கிறாரு. ஆமென். இண்டிவிஜுவலாக உங்கள் மேலே அவ்வளவு கேர் எடுக்கிறாரு. உங்கள் பெயரை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறாரு. உங்கள் தாயின் கருவில் நீங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே உங்கள் பேர் சொல்லி அவரை அழைத்திருக்கிறாரு. ஆமென். தெரிந்தெடுத்து இன்றைக்கு என்னோடு ஜெபிக்க வைத்துட்ருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் உங்களை சும்மா விட மாட்டார். உங்களுக்காக ஏதாகிலும் செய்வார். உங்களை அவர் மறந்து போக மாட்டார். நினைத்திருக்கிறாரு. உங்களுக்காக மனதுருகிறாரு. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தால் கூட இன்றைக்கு இந்த மனதுருகிற தேவன் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறபடினால, உங்கள் பட்சத்தில் இருக்கிறபடினால நீங்கள் அதை கடந்து வருவீங்க, அதை வென்று வருவீங்க. நிச்சயமான வெற்றி உங்கள் கரங்களில் இருக்குது. நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. இது வார்த்தையினால் இல்லை, இயேசு கிறிஸ்து இருதயத்திலிருந்து உங்களுக்காக பர்சனலாக சொல்லுகிற வார்த்தைகள். நிச்சயமாக இது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற போகுது. ஆமேன்னு சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. இன்று இரவு நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு சுகமான உறக்கத்தை கொடுக்க போகிறாரு. நல்ல சொப்பனங்களை தரப்போகிறாரு. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. எல்லா விதமான தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, வன்கண், வெள்ளி, சூனியம், மந்திரம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து இந்த பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்தரலுங்கப்பா. நாளைக்கு காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.